தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பீர் வாங்குவது தொடர்பாக நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது. பெயிண்டர் கொலை வழக்கில் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். வயது குறைந்த நபருடனான நட்பு கொலையில் முடிந்தது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகரைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. மதுவிற்கு அடிமையான முத்துப்பாண்டி தன்னை விட வயது குறைந்த நபர்களுடன் சேர்ந்து மது குடித்து வந்துள்ளார். வெள்ளியன்று இரவு கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரில் உள்ள தனது தாய் மாரியம்மாள் வீட்டிற்கு முத்துப்பாண்டி சென்றுள்ளார். பின்னர் முத்துப்பாண்டியும் அவரது நண்பர்கள் வீரவாஞ்சி நகர் 9வது தெருவைச் சேர்ந்த மணிகண்டன், கார்த்திக், முனியசாமி ஆகியோர் அங்குள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று மது அருந்தி உள்ளனர். அப்போது பீர் வாங்குவது தொடர்பாக முத்துப்பாண்டிக்கும் மணிகண்டனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. ஆத்திரமடைந்த முத்துப்பாண்டி பீர் பாட்டிலால் மணிகண்டனை தாக்கியிருக்கிறார். பதிலுக்கு மணிகண்டன் தனது பைக் பெட்டியில் வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்து முத்துப்பாண்டியின் மார்பில் சரமாரியாக குத்திவிட்டார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த முத்துப்பாண்டி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து விட்டார். தகவல் அறிந்து கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேசன் மற்றும் மேற்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். முத்துப்பாண்டியின் உடலை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொலை செய்யப்பட்ட முத்துப்பாண்டிக்கு ஜெயலட்சுமி என்ற மனைவியும் 20 வயதில் ஒரு மகளும் 18 வயதில் ஒரு மகனும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.